ஈரோடு வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள். 17/4/2019 புதன்கிழமை, விகாரி வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் நாள், வளர்பிறை திரையோதசி இரவு மணி 9:12 வரை, பின்னர் சதுர்த்தசி. நட்சத்திரம் உத்திரம் இரவு 10:38 வரை, பின்னர் ஹஸ்தம். யோகம் துருவம் மாலை மணி 6:30 வரை. கரணம் கௌலவம் காலை 11:56 வரை, பின்னர் தைதிலை. ராகு காலம் பகல் 12:08 முதல் 13:42 மணி வரை. யமகண்டம் காலை 7:28 முதல் 9:02 வரை. குளிகை காலை 10:35 முதல் 12:08 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், மிருகசிஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம் ஆகியவையாகும். நெஞ்சிரம் மிக்க மற்றவர்களை அடக்கியாளும் பாசம் மிக்க மேஷராசி அன்பர்களே, புதிய உத்தியோக முயற்சிகளால் உத்வேகம் ஏற்படும். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களால் லாபமும் போகமும் உண்டு. இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். புதிய காதல் விவகாரங்களில் ஈடுபடுவீர்கள். புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வார்கள். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு உடை அணிந்து துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வீட்டை பராமரிப்பதில் ஆர்வமுள்ள ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் திட்டங்களை செயலாக்க சரியான தருணம் இது. உங்கள் எல்லையை விரிவாக்கி புதியனவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். வளர்ச்சி அடைவதற்கும் பிறரை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கும் சரியான தருணம். ஆயினும் திறமை மொழியையும் காட்டி செயல்பட்டாலும் மேலிடத்தில் திருப்தி இருக்காது. கொள்முதலில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படலாம். குடும்பத்தினர் தங்கள் மனமறிந்து செயல்படுவர். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். மாணவர்களுக்கு படிப்பில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு விலகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7, 9, சாதகமான எண்கள் 1, 3, 4, 6 ஆகும். அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளையாடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். இளமை தோற்றமுடைய மிதுனராசி அன்பர்களே, உங்களை விரும்புபவர்களோடு ஒன்று கலந்து இருக்க விரும்புவீர்கள். சுய ஒழுக்கம், நிர்வாகத்திறன், சக்தி ஆகியவை உங்களின் இன்றைய சிறப்பு. திட்டமிடல், முடிவெடுத்தல் மற்றும் உடனடியாக செயல்படுதல் ஆகியவை இன்றைய உங்கள் இலக்காக இருக்கும். திட்டமிட்டு முறையாக முன்னேற்றம் காண முடியும் என்பதே உங்கள் தனித்திறமை. காலரை தூக்கிவிட்டு வேலைகளை பார்க்கலாம். உங்களின் மேலதிகாரிகள் உங்கள் பணி கண்டு மகிழ்ந்து பாராட்டுவார்கள். சிலருக்கு மனக்கவலை ஏற்படலாம். வீட்டில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். வாகன சுகம் குறையும். மாணவர்களுக்கு தேர்வுகள் எளிதாயிருக்கும். நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6, 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமையில் நெய் தெய்வம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும் சொன்னதானம் அல்லது பாசிப்பயிறு
தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவியை தேவதையாகவும் தெய்வமாகவும் கருதும் கடகராசி அன்பர்களே, உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கூடும். வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவுகள் வந்து ஏற்றம் தரும். மனதில் தைரியமும் புதிய தகவல்களால் உற்சாகமும் பிறக்கும். மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் ஆர்வம் கூடுவதால் எதிர்பார்ப்புக்கு மேல் ஆதாயம் பெருகும். குழந்தைகள் பால் பாசத்தை பொழிவீர்கள். அரசாதரவால் தொழில் வளர்ச்சியில் திருப்தி நிலவும். புதிய நண்பர்கள் சேர்க்கை என புதிய உற்சாகங்கள் பிறக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் புதிய உற்சாகம் பிறந்து படிப்பில் முதல்நிலை பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4, 6, கவரும் எண்கள் 8, 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கம்பீரமான பேச்சை உடைய சிம்மராசி அன்பர்களே, உடல் பலத்தோடு மனோபலமும் இணைந்து புதிய உற்சாகம் பிறக்கும். உங்கள் எல்லையை உணர்ந்து அடக்கமாக இருப்பதே நல்லது. எவருக்கும் எதற்கும் வாக்கு கொடுத்து விடாதீர்கள். சொன்னபடி செய்ய இயலாது. எதற்கும் பொறுமை அவசியம். அரசு துறையில் உத்தியோக வாய்ப்புகள் தாமதப்படலாம். பிற்பகுதியில் உழைப்பு அதிகமாகும். உதவி பெற்றவர்கள் உதாசீனப்படுத்துவதோடு நன்றியும் மறப்பர். சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நாள். படிப்பில் அதிகம் கவனம் தேவை. தொழிலில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுதல் நலம். வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். கூச்ச சுபாவம் உள்ள கன்னிராசி அன்பர்களே, குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். பெரியோர்பால் நேசம் ஏற்படும். தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தனலாபம், புத்தாடைகள், நண்பர்கள் சந்திப்பு ஆகியவை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் நிலையை வந்த சிக்கல்கள் தீர்வதோடு புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பல வழிகளிலும் பணவரவு கூடி மகிழ்ச்சி தரும். தொழில் வியாபாரத்தால் பணவரவு என ராஜயோகங்கள் தரும். படுக்கை சுகங்கள், அணிகலன் சேர்க்கை, நண்பர்கள் உதவி, நல்ல அதிர்ஷ்டம் என எல்லா நலன்களும் தரும் ஏற்றம் மிகும் நாள். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். பல கலைகளில் தேர்ச்சி பெற்ற துளாராசி அன்பர்களே, வீண் செலவுகள் அதிகரிக்கும். உறவுகள் தங்கள் முன்னேற்றம் கண்டு ஒட்டி உறவாட வருவர். சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும். கல்வியில் தேர்ச்சி உண்டு. தேவையற்ற அவமானங்கள் ஏற்படலாம். அரசு விஷயங்களில் அமைதியற்ற மகிழ்ச்சியற்ற நிலைமை உருவானாலும் விரைவில் குழப்பங்கள் தீரும். தான தர்மங்கள் செய்வீர்கள். பிள்ளைகளால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். மாணவர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும்.
சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். உற்சாகமான சோர்வில்லாத மனமுடைய விருச்சிக ராசி அன்பர்களே, பண வரவுகள் அதிகரிப்பதால் உற்சாகம் பிறக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் ஆர்வம் ஏற்படும். மனைவியின் பணிவிடைகள் மகிழ்ச்சி அளிக்கும். பல வகைகளில் பணம் வரும் நாள். பெண்களால் லாபமும் போகமும் கிடைக்கும். தங்கள் மனதிலும் மகிழ்ச்சி நிலவும். இன்று தனலாபம், அனைத்து வகை நன்மைகளும் ஏற்படும். மக்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எல்லா வகையிலும் நன்மை. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடி அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி ஆகும். கடின மனம் கொண்ட குடும்ப வாழ்க்கையை விட குதூகலங்களில் ஈடுபட விரும்பும் தனுசு ராசி அன்பர்களே, பிறருக்கு உதவி புரிவதில் பேரின்பம் அடைவீர்கள். படிப்பில் வெற்றிகள் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். பணவரவு அதிகரிப்பதால் மனம் மகிழும். உல்லாசமான சுற்றுப்பயணங்கள் ஏற்படும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். அதிகார பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளதால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். திருமண பேச்சுக்கள் எழலாம். தன்னம்பிக்கை, தேகதிடம், வீரம், தைரியம் எல்லாம் ஓங்கும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். மாணவர்களின் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கள் அணியவும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். பந்த பாசமுடைய எதையும் விரைந்து புரிந்து கொள்ளக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கோவில் திருப்பணிகள் செய்ய மனம் விளையும். வாழ்க்கையில் வசந்த காலம் என நல்ல திருப்பங்கள் ஏற்படும். தெய்வீக காரியங்கள் ஈடேறும். யாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள் சேரும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும். நல்ல மனைவி அமைவால் திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மகிழ்ச்சி கூடும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திரநீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். விஞ்ஞானத் துறையில் ஈடுபாடு உடைய கும்பராசி அன்பர்களே, எந்த காரியத்தையும் புதிய உத்வேகத்துடன் மிக விரைந்து செய்து முடிப்பீர்கள். நிறைய சம்பாதிக்கும் பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்து விடாதீர்கள். ஃப்ரீ டயத்தை வீணாக்காமல் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருங்கள். உங்கள் மனதில் பட்டதை சொல்வதற்கு தயங்காதீர்கள். பிஸியான நேரத்திலும் களைப்பை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். அதிகாரிகளை அனுசரித்து நடந்தால் பதவி உயர்வை பெறலாம். மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் பகை ஏற்படும். அரசிடம் இருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படும். மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படலாம். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து
சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நிலக்கல் அணியவும், கருப்பு பசு அல்லது எல்தானம் செய்வது ஏற்றம் தரும். இளகிய மனம் கொண்ட மீனராசி அன்பர்களே, சாதுரிய பேச்சால் அனைவரையும் கவருவீர்கள். அரசாங்கத்தால் ஆதாயங்கள் உண்டு. காதல் ஈடுபாட்டால் கவலைகளை மறந்து கழிப்படைவீர்கள். அரசாங்க உதவிகள் கிடைக்கும், இனிமை தரும். புத்தாடைகள் கிடைக்கும். மனைவி மூலம் நன்மைகள் பல உண்டாகும். குறுகிய தூர பயணங்கள், நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். வாகன போஜன சுகங்கள் கூடி அவருக்கென்னையா பெரிய ஆள் என பெயர் பெறுவீர்கள். புதிய சொத்துக்கள் அமையும். மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் நிலவும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள்: புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராக கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும்.